வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வீட்டிலே எப்படி ஹெர்பல் பல்பொடி தயாரிக்கலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா லவங்கப்பட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு. அப்படி சால்ட் இல்லை கல்லுப்புனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த லவங்கப்பட்டை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நிறைய பேர் வந்துட்டு இதை வந்துட்டு பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ்க்கு இல்லை குருமா இதை மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த லவங்கப்பட்டை பார்த்திங்கன்னா நிறைய பல்பொடிக்கு யூஸ் பண்ணுவோம், இந்த ஹெர்பலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ பேஸ்ட்டுக்கும் நிறையா வருது. இந்த லவங்கப்பட்டை பார்த்திங்கன்னா பல்லில் உள்ள வீண் தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, இந்த ஈறு பகுதிகளை வீங்கி இருக்கும் பாருங்கள், அதை சரி செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈறுகள்லாம் கரைஞ்சிருக்கும், அதையும் சரி செய்யக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா பல்லை நல்லா தூய்மையாகவும் வைக்கும், பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நறுமணத்தையும் கொடுக்கும். இந்த லவங்கப்பட்டை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செடியாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அதோட தோலை எடுத்து சின்ன சின்னமாக கட் பண்ணி காய வைப்பாங்க. அப்படி தயாரிக்கிறது தான் இந்த லவங்கப்பட்டை. இது நமக்கு நல்ல நறுமணத்தையோடு கொடுக்கறது இல்லாமல் நமக்கு ஏற்படுற பிரச்சனையும் சரி செய்யக்கூடியது. இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெடிசனில் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலவங்களுக்கு தெரியாது, ஏன் பல பேருக்கு கூட தெரியாது இது வந்துட்டு ஹெர்பல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோன்ட்டு. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு பற்றி உங்களுக்கே தெரியும். இதையும் வந்துட்டு நம்ம பிரியாணி, வெஜிடபிள் ரைஸு, மற்றதுக்கு குருமா இது மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களெல்லாம் பல்வலின்னா இந்த கிராம்பை தான் எடுத்து அங்கே வைப்பாங்க, ஏன்னா அதோட வலி சரியாயிடுன்னு. இந்த கிராம்பு இருக்க பார்த்திங்கன்னா பூச்சிப்பல் உருவாகுது பாருங்கள், அதையெல்லாம் சரி செய்யக்கூடியது. ஆனால் இது கொஞ்சம் காரத்தன்மையானது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லுக்குன்னு எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பூச்சிப்பல் வராது. நிறைய பேர் வந்துட்டு பேஸ்ட்டையே அதிகம் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறோம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா பல்லு விலகி போயிடுது. அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கிராம்பை எடுத்து யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இதை டெய்லி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல எடுத்து என்ன பண்ணுவோம், நல்லா தேய்ச்சிக்கணும். இல்லையா பல்வலி இதை மாதிரி வருதா அந்த இடத்துல அதை வைக்கணும். இதை இப்படி வைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பல்லுக்கு பரவாமல் இதை பாதுகாக்கும். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துலேருந்து வர வீண் தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிடக்கூடாது, அதை வெளில துப்பிடணும். இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாத்தையுமே வந்து பவுடராக தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த கிராம்பு கொஞ்சம் காரத்தன்மையானது, பெரியவங்கன்னா இதை அப்படியே எடுத்துக்கலாம், இல்லை குழந்தைங்களுன்னா கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, இதை வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செரிமானத்தை உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லைன்னா குடலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அல்சர் ஃபார்ம் ஆகும், பேசும்போதே ஒரு மாதிரியை வந்துட்டு துர்நாற்றத்தை உண்டு பண்ணும். அதாவது வந்து நம்ம உடலில் ஒவ்வொரு உறுப்பு இருக்குது, ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்துட்டு முடியாமல் போனாக்க அதை வந்து வெளிப்படுத்தும். அப்படின்னு பார்த்திங்கன்னா குடலில் வந்து புண்ணு இருந்ததுன்னா நாக்கு, உதடு இந்த பக்கம்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா புண்ணாக இருக்கும். அது எல்லாமே சரி செய்யக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சோம்பு தான். அந்த வந்து குடல் வந்து புண்ணாகும்போது பார்த்திங்கன்னா இந்த சோம்பு இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம இந்த பவுடரோடு சேர்த்து அரைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த துர்நாற்றத்தை சரி செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் சால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு தான் சால்ட்டை மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த தைராய்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு கண்ணு வீங்கின மாரி இருக்குது, அதாவது நீர் கோத்த மாரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா இது அப்படியே ஒரு மாதிரியாக வீங்கின மாரி இருக்கும். இது என்னன்னு பார்த்திங்கன்னா சரி நமக்கு வந்து இது இதான ப்ராப்ளம், இதை சரி செஞ்சிடலாம் நம்ம நினைப்போம். ஆமாம், இது என்ன பார்த்திங்கன்னா
சரி செய்யக்கூடியது தான். இதை உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எளிமையான முறையில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க இதுக்குன்னு வந்துட்டு பேஸ்ட்டு வாங்கணுமான்னுட்டுன்னு. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இதுக்குன்னு வந்துட்டு பேஸ்ட்டை ஒன்று தேடி போக வேணாம். அது மட்டும் இல்லை, நம்ம முகத்துக்கு அழகு கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா பல்லு தான். நம்ம வந்துட்டு ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம பல்லோட அழகும் போயிடுது, விலையும் போயிடுது. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், பல் டாக்டரை பார்க்க போகிறோம். இப்படி செய்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பல்லை பிடுங்க வேண்டியதாக இருக்குது, இல்லை பூச்சி பல் வந்தாக்கா எல்லா பல்லுலையும் பரவிடுது. அது மட்டும் இல்லாமல் பல் வந்து விலகி போயிடும். ஆனால் கிராமப்புறங்களில் பாருங்களேன், இந்த கறி தான் எடுத்து விறகு கறி இருக்குது பார்த்திங்களா, அதை தான் வச்சு பல்லை விளப்பாங்க. ஆனால் ஒரு சிலவங்க என்ன நினைக்கிறீங்க, அதை வச்சு விளக்குறதுனால வந்து பல் வீணாக போயிடும், இல்லை உதடு கருமையாகிடும் நினைக்கிறீங்க. நிச்சயமே கிடையாது. வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த அடுப்பு கறி இருக்குது பார்த்திங்களா, அதுவே டேப்லெட் மாதிரி எடுத்துக்கிறாங்க. எப்படின்னா 30 டேஸ்க்கு டேப்லெட் மாதிரி எடுத்து ஒவ்வொரு நாள் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பாரம்பரியத்தை விட்டுட்டு நம்ம வந்து அவங்க கண்டுபிடிச்ச பேஸ்ட்டையே போட்டு தேய்ன்னு தேய்ச்சி நம்ம பல்லை வீணாக்கிக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் பவுடர் ஆக்குனதை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒரு செகண்டில் இதோ இந்த பவுட்ரு பார்த்திங்களா அரைச்சி வச்சுருக்கேன். இது என்ன கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது நல்ல நறுமணமாகவும் இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம இதில் ஒன்றும் சேர்க்க போகிறது கிடையாது, கொஞ்சோண்டு சால்ட்டை மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், சால்ட் இது வச்சுருக்கேனுங்களா, இதை மட்டும் இதில் மிக்ஸ் பண்ணால் போதும். நீங்கள் நல்லா பல்லை வந்துட்டு நல்லா விரலை விட்டு அழகாக நீங்கள் தேய்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பாருங்கள், நறுமணமாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. நம்ம இதில் வந்து சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். சால்ட் நமக்கு என்ன தரும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, 2 கன்னத்தில் நீர் கோத்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு பிரச்சனையை சரி செய்யக்கூடியது. இது ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகம் வருது. இந்த தைராய்டு மருந்து பார்த்திங்கன்னா மாத்திரை பார்த்திங்கன்னா ரெகுலராக எடுத்துக்கணும். ஆனால் அதுக்கு பதில் நம்ம இதோடு சேர்த்து சால்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா எந்த ஒரு தைராய்டு பிரச்சனையும் வராது. கண்ணை வீக்கமும் குறைஞ்சி நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹெர்பல்ஸாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஹெர்பல்ஸுங்கிறது அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பயன்படுத்தின மூலிகை. அதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும். இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.